வணக்கம். இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போது இந்த கல்வி கதவு நிகழ்ச்சியில் திருக்குறள் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுட்டு வரேன். அதில் தினம் ஒரு திருக்குறள், அது இன்னொன்று வந்து தினம் ஒரு அதிகாரம். இப்போ தினம் ஒரு திருக்குறளை விட தினம் ஒரு அதிகாரம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் தினம் ஒரு அதிகாரத்தில் 5 குறள் எழுதி போட்டிருக்கேன். இந்த 5 குறளை பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதி என்ன அதிகாரம்? 25 அருளுடைமை. இப்படி தேதியை வைத்து நாம் அதிகாரங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பேருந்து நிலையத்தில் பேருந்திற்கு எதிர்பார்த்திருக்கும் போது பேருந்துடைய நம்பரை வைத்து, எண்களை வைத்து திருக்குறள் அதிகாரத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். 15 பாரிஸ் டு கோயம்பேடு. 15 27 கோயம்பேடு டு அண்ணா சதுக்கம். அப்போ அந்த 27 தவம். 15 பிறனில் விளையாமல். எப்படி ஒரு ஞாபகம் நமக்கு ஒரு பழக்கத்தில் வீட்டு நம்பர் இப்படிலாம் எப்படியோ பல வகையில் நம்ம திருக்குறளை அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணணும். எல்லா திருக்குறளையும் மனப்பாடம் பண்ணணும். சரி, இப்போ இதில் பாருங்கள். அருட்செல்வம். திருவள்ளுவர் அருட்செல்வத்தில் இந்த அருள் என்ற கருத்தை பல வகையில் எல்லா அதிகாரத்தினுடையும் இடையில அருளை பற்றி சொல்வார். அவருடைய சிறப்பு. இந்த உலகத்தில் நம்ம அருளோடு வாழணும், அருள் குணம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இரக்க குணம் வேண்டும், அது ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமானது. இப்போ ரோட்டில் போகிறோம், ஒருத்தர் அடிபட்டிருக்காரு, 4 பேர் அப்படியே போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த அடிபட்டவருக்கு தண்ணி கொடுக்குறாரு. ஓரளவுக்கு அப்படியே அவர் எழுந்து உட்கார்றாரு. அந்த அருள் குணம். அருள் குணம். இப்போ ஒருவர் என்ன பண்ணுறாரு, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாய் அந்த நடைமேடையில் இருக்குது, எதிர்த்த நடைமேடையில் இருக்குது. அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த நாயை கூப்பிட்றாரு அப்படின்றார். அந்த நாய் எப்படி வரும்? இடையில் தண்டவாளம். அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அந்த நன்றி உணர்வோடு அந்த நாய் அந்த தண்டவாளத்தில் எகிரி குச்சிதுன்னா திரும்ப ஏற முடியாது, ரயில் வந்துடும். அப்போ அந்த நாய்க்கு உயிருக்கே ஆபத்தாகும். இதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்கிறாரு, ஏன்பா ஏன் அந்த நாயை கூப்பிடுற? அந்த நாய் இறங்குச்சுன்னா ஆபத்தாச்சே, ஏன் கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை தடுத்து வெளியே போக வச்சிடுறார். அப்போ அவருக்கு அந்த அருள் குணம் இருக்கிறது. அந்த நாயினுடைய உயிரை கூட அவர் காப்பாற்றுகிறார். இப்போ உணவு கொடுத்து நம்மளுடைய அருள் உள்ளத்தை காட்டுறோம். உணவு கொடுக்காம வாய் சொல்லி அருளை காட்டலாம், மனதில் அருளை காட்டலாம். சரி, இப்போ அந்த 25 அருளுடைமை அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அருட்செல்வம். அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம். இப்போ செல்வம் என்று நினைக்கும் பொழுது பணக்காரர் அந்த செல்வம். ஆனால் திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம். பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உல. ஊரியார்னா அற்பர்கள். நம்ம பார்ப்போம், பணம் வச்சுட்டு இருப்பாங்க, 4 மாடி 5 மாடி 4 பில்டிங் இருக்கும், 4 சொந்த வீடு இருக்கும். ஆனால் படிப்பறிவு இருக்காது, அற்ப குணம் இருக்கும். அதுதான் அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும். இந்த அருமையாக சொல்லுகிறார். அந்த எத்தனாவது குறள்? இப்போ 25 அதிகாரம்னாவே நம்ம இது கூட ஒரு சுழியம் போட்டுக்கணும், 0. அப்போ 250வது குறளில் முடியும். அப்போ 250வது குறளில் முடியுதுன்னா 241. அருட்செல்வம்
செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் போரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் போரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம் பொருட்செல்வம் பூரியா கண்ணுங்குட. 242வது குறள் என்ன சொல்றாரு பாருங்க. நல்லாற்றான் நாடி அருளாள்க, நல்லாற்றான் நாடி அருளாள்க, வல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. நல்ல வழியில் நாடி ஆராய்ந்து பார்த்தாலும் அருள்தான் சிறந்தது. பல வழிகளில் அதை பார்த்தாலும் அருள்தான் சிறந்தது. நல்லாற்றான் நாடி அருளாள்க, வல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. கருணையுடன் வாழ்வதே சிறந்தது. நல்லாற்றான் நல்ல வழியிலே நின்று நாடி ஆராய்ந்து அருளாள்க, கருணையுள்ளவர்களாக வாழ்க. நல்லாற்றான் நாடி அருளாள்க, நல் ஆற்றால் நல்வழியிலே நின்று நாடி நாடின ஆராய்ந்து அருளாள்க, கருணை உள்ளவர்களாக வாழ்க. நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான். பல் ஆற்றான் என்பது இங்க பல்லாற்றான் இருக்கு. பல் ஆற்றான் அது பல் ஆற்றால் என்ற வார்த்தை தான் ஆற்றான் அங்க இருக்கு. இப்ப பல்லாற்றால் பல வழிகளால் தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அதே அந்த கருணை தான் துணை. நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. அப்போ என்ன சொல்றார்? கருணையுடன் வாழ்வதே சிறந்தது. கருணையுடன் வாழ்வதே சிறந்தது. அதுதான் உயிருக்கு துணை. நல்லாற்றான் நாடி நல் ஆற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. பாருங்க, நல்வழியிலே நின்று நாடி ஆராய்ந்து அருளாள்க, கருணை உள்ளவர்களாக வாழ்க. நல்வழியிலே நின்று ஆராய்ந்து கருணை உள்ளவர்களாக வாழ்க. நல்லாற்றான் நின்று அருளாள்க, பல்லாற்றான் பல வழிகளால் தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. அதுதான் துணை அப்படின்றார். அப்போ கருணையுடன் வாழணும். நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை. 243வது குறள் பாருங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு. அப்போ அருள் உள்ளம் இருந்தால் இருள் இல்லை அப்படின்றார். இருள்னா துன்பம், இருள்னா துன்பம். இருள் சேர்ந்த இருளமைந்த இன்னா உலகம் துன்ப உலகத்தை புகழ் அடைதல் அருள் சேர்ந்த அருள் அமைந்த நெஞ்சினார்க்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அருள் இல்லாதவங்க தான் தவறு பண்ணுறாங்க, ஒரு உயிரை கொலை பண்ணுறாங்க, துன்பம் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது? ஜெயில் தண்டனை கிடைக்குது. இது இயல்பான நம்ம பார்க்கின்ற வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்போ அவரு அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இல் என்ப அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை
இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இல்லை, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. என்ன இல்லை? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இருள் சேர்ந்த இன்னா உலகம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இன்னா உலகம் துன்ப உலகம். இப்போ துன்ப உலகம்னா இதுக்கு முன்புலாம் சாலையில் ரொம்ப போக்குவரத்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. பாம்பாட்டி வித்தை காட்டுவாங்க, அங்கே ஒரு மூலிகை சம்மந்தமாக சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும் ரோட்டில். அப்போ கேலண்டர்கள் படங்கள் போட்டு கீழே போட்டு வச்சு விற்பனை பண்ணுவாங்க. அதில் ஒரு கேலண்டரில் என்னென்ன துன்பம் செஞ்சால் என்னென்ன தண்டனை, அது அருமையாக மக்கள் வந்து அதை விரும்பி பார்ப்பாங்க. தவறு செஞ்சவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு. அப்போது மக்கள் வந்து அதை பயந்தாங்க, ஐயோ இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும். இப்போ விஞ்ஞானம் அறிவு வளர வளர எதுவுமே இல்லை, அறிவு தான் பிரதானமாக இருக்குது, அறிவு தான் காரணம், விஞ்ஞானம் தான் அப்படின்றது ஆயிடுது. அப்போது அறிவு குறைவாக இருக்கின்ற பொழுது பயம் இருந்தது, தவறு செய்வதற்கு பயம் இருந்தது. இப்போ இல்லை, தவறு செஞ்ச என்ன சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, சாட்சி இல்லையா விடுதலை பண்ணுறாங்க. 20 பேர் தப்பு பண்ணுறாங்க, 20 பேரும் தப்பு தான் பண்ணாங்க, ஆனால் அதில் 15 பேரை விடுதலை பண்ணுறாங்க, 5 பேரை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 15 பேரும் விடுதலை பண்ணவங்களும் தப்பு பண்ணவங்க தான். போதிய சாட்சி இல்லை, அவங்கள விசாரிக்கும் போது போதிய சாட்சி இல்லை. இப்படி சாட்சி இருந்தால் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. சட்டத்தில் அப்படி வகை இருக்கு. சரி, அப்போ இதை பாருங்க, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அடுத்த குறள் பாருங்க, 244. எல்லாம் இந்த அருளை பெற்று எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டு வர்றாரு. நம்ம இந்த திருக்குறளை உரைநடை பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குறளெல்லாம் நல்லா மனதில் நிற்கும். வாழ்க்கையில் குடும்பத்திலேயே நம்ம பேசும்போது ஆதிபகவனை வணங்கத்துக்கு போகிறேன், அப்போ அந்த ஆதிபகவன்ற வார்த்தை நம்மளுக்கு வந்துடுது. கற்றதனால் என்ன பயன்? வாலறிவன் நற்றால், வாலறிவன்னு நான் வணங்கத்துக்கு போகிறேன், வாலறிவனுடைய திருவடியை வணங்கணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம நடைமுறையில் இன்னும் நிறைய. திருக்குறள் 1330 குறளில் வருகின்ற வார்த்தைகள் வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற பொழுது அதை பயன்படுத்தி பழகணும். அப்போ நம்மளுக்கு திருக்குறள் நம்மளும் அப்படியே ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ பாருங்க, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, சேர்ந்த இன்னா உலகம் புகழ். சரி, அடுத்தது பாருங்க, 244. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சுமில்லை. நம்ம ரோட்டில் கூட 2 வீலர்லேயோ கார்லேயோ தைரியமாக போகலான்றாரு. அப்போ தைரியமாக போனால் ஆக்சிடென்ட் நடக்காதா கமெண்டில் வரும், போடுவாங்க. தைரியமாக போகலான்றீங்களே ஆக்சிடென்ட் வராதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு. மண்ணுயிர்னா உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம்
அன்பு காட்டி இப்போ பாருங்கள் சமீபத்தில் செய்தியில் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு வீட்டில் அந்த பறவைகள் கிளிகள் அவ்வளோ வளர்க்குறாங்க. எங்கே இருக்கிற பறவையும் வருது, எங்கே இருக்கிற கிளிகளும் வருது. ஆடு 4-5 ஆடு வந்து வீட்டை கதவு தட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்கு கேரட்டு கொடுக்குறாங்க. இப்படி உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நல்ல நமக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டில் சாமி நாயக்கன் தெருவில் அப்படி ஒரு மாமனிதர் வாழ்ந்துட்டு வர்றார். அதான் சொல்கிறார், மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லை இல் என்ப, மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. தன்னுடைய உயிருக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்ற. அப்போ கேட்பாங்க, கமெண்டில் சொல்லுவாங்க, அப்படி தான் இருந்தார், அவருக்கு போனார், அவருக்கு அடிபட்டுது, அது எப்படி அடிபட்டுது அப்படி. இது வாதத்துக்கு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு திரைப்படத்தில் கூட வரும் எம்ஜிஆருடைய பாடல், தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்து குடிபறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அற்புதமான பாடல். அப்போ மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு, மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு என்ப தன் உயிரஞ்சும் வினை. அடுத்து பாருங்க 245, அள்ளல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மாஞானம் கரி. 245வது குறள். அருளாழ்வார்க்கு கருணை உள்ளவர்க்கு அள்ளல் இல்லை, ஒரு துன்பமும் இல்லை. கருணை ஆழ்வார்க்கு, கருணையை ஆழ்வார்க்கு ஒரு துன்பமும் இல்லை. வழிவழங்கும் காற்று வீசுகின்ற மல்லல் வளங்குள்ள மாஞாலம் பெரிய உலகில் வாழ்வோரே கரி இதற்கு சாட்சி. பயிர்கள் வாடி போன வள்ளலார் வாடி போயிருந்தார். ஒரு நோயாளி வந்தால் இவரு நோயாளி போல ஆயிடுறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே, நீடிய பிணியார் உடல் நடுக்குற்றோர் தம் நேர் வர கண்டு உளம் துடித்தேன். ஒரு மாமனிதர், இதெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த பாடலில் அந்த மனிதன் போன பாதையை காந்தியை காட்டுவாங்க. ஒரு பெரியார் மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இப்படி அருளை பற்றி இவ்வளோ அற்புதமாக சொல்கிற. அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லல் மாஞாலம் கரி. மல்லல் வளங்குள்ள மாஞாலம் பெரிய உலகம், பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு கரி சாட்சி. கருணையுள்ளவர் என்னாலும் துன்பம் இல்லாமல் வாழ்வார். கருணையுள்ளவர் என்னாலும் துன்பம் இல்லாமல் வாழ்வார். நன்றி, வணக்கம். கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதில் திருக்குறள்லாம் எப்படி கையாளுறாங்கன்னா அது தனியாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது ஒரு பொதுவாக நம்ம திருக்குறளை மறக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பொதுவாக அந்த திருக்குறளை பற்றி நம்ம தினமும் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் 25 அறுவடை, 26 புலால் மறுத்தல், 27 தவம், 28 கூடா ஒழுக்கம், 29 கல்லாமை, 30 வாய்மை, 31 வெகுளாமை, 32 என்ன செய்யாமை, 33 நிலையாமை, 34 கொல்லாமை, 35 துறவு. இப்படி அதிகாரங்களை எல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.